நாட்டோ படைகள் உள்ளே வந்துச்சுன்னா எங்களை தோற்கடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம். நாட்டோ படையினுடைய ஆயுதங்கள் லாங் ரேஞ்ச் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு சப்ளை செய்யப்பட போகுது. இந்த செய்தி எங்களுக்கு தெரியும். இதுக்காக நீங்கள் நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த ட்ரைனிங் வழியாக ஏதாவது ஒரு ஆயுதம் ரஷ்யாவினுடைய மண்ணுக்குள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அணு ஆயுத போர் தவிர்க்க முடியாதது. இப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை இன்றைக்கி ரஷ்யாவின் பக்கம் இருந்து போயிருக்கு. ரஷ்யா இந்த எச்சரிக்கையை பல நாள் கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ இந்த எச்சரிக்கைக்கான முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளணும். இவ்வளோ நாள் இல்லாத அளவுக்கு நாட்டோ அவங்களுடைய இன்வால்மெண்ட்டை இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் காண்பிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா உக்ரைனுக்கு உதவ இருந்த நாடுகள் எல்லாருமே கொஞ்சம் வெளியில் வந்து உக்ரைனுக்கு உதவணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சுட்டு இருக்காங்க. பெரிய அளவு கேள்வியாக மாறிட்டு இருக்கு. மோல்டோவா போன்ற நாடுகள் எல்லாருமே இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த யுத்தம் எங்கள் நாட்டையும் தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸோ எங்களுக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இப்போது நாட்டோ வேர்சஸ் ரஷ்யா ரொம்ப நாளாக இப்படி எதிர்பார்த்த தருணம் நடந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயமும், அதே நேரத்தில் ரஷ்யா இதுக்காக கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுக்கு புது புது மிசைல்ஸ் அப்படிங்கிறத அவங்களுடைய இராணுவத்தில் சேர்த்துட்டு இருக்காங்களே, அதை பற்றியான ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் தான் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ ஒரு வீடியோ கிடையாது, இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்கள் வரப்போகுது. எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய அந்த கர்ஸ்டு வார் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? மிகப்பெரிய அளவில் இந்த யுத்தத்தை பார்த்தாலே அமெரிக்காவினுடைய இரட்டைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்கிட முடியும். இந்த பாலஸ்தீனம் அப்படிங்கிறது எப்படி அழிக்கப்பட்டது, இஸ்ரேலுக்கு எந்தெந்த உதவிகள் கொடுத்தாங்க, அவங்களுடைய அயன்டோம் எப்படி உருவானது, இது எல்லாத்தையுமே ஒரு ஆடியோ புக் வடிவில் வெளியிட்டிருக்கிறார்கள் குக் எஃப்எம். ஸோ இந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த நம்ம சொல்லக்கூடிய ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைப்பாடும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்காவினுடைய நிலைப்பாடும் அதனுடைய வேற்றுமே உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும். இந்த ஆடியோ புக்கை கேட்கறதுக்கு குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்காக நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்ஸ் 50 அப்படிங்கிறது தான். ஸோ வாக்ஸ் 50% டிஸ்கவுண்ட்டுடன் தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். குக் எஃப்எம்மை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. ஸோ ஒரு விஷயம் பார்த்தோம். அமெரிக்கா எப்போவுமே ஒரு டபுள் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய சேஃப் சைடு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி கூட உங்களுக்காக ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட்டை நான் சொல்கிறேன். இந்தியாவுக்கு பெரிய ஒரு எதிரி நாடு சீனா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சீனாவுக்கு பிறகு அமெரிக்கா தான் பெரிய ஒரு எதிரி நாடாக மாறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அமெரிக்காவினுடைய வல்லரசுக்கு போட்டி போடக்கூடிய 2 நாடுகள் தான், ஒன்று சீனா, இன்னொன்று இந்தியா. இந்த 2 நாடுகளால் தான் அது முடியும் அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கே தெரியும். இந்த 2 நாடுகளை நம்பி தான் பல நாடுகள் ஒன்றிணைவார்கள், அதிலையும் குறிப்பாக இந்தியாவை நம்பி பல நாடுகள் வருவார்கள் அப்படிங்கிறதும் அமெரிக்காவுக்கு தெரியும். இன்றைக்கில் நாளைக்கு அமெரிக்கா நம்மளை வச்சு செய்யும், அதுக்கு தயாராக இந்தியாவும் இருந்துட்டு இருக்கு. அதனால தான் நம்ம ரஷ்யா ஓரியன்ட் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வளர்த்து வருகிறோமே தவிர அமெரிக்காவை கூட சேர்ந்து போகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ரஷ்யாவை நம்ம எதிர்க்கவே மாட்டோம். இதுதான் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் ஒரு புறம் இருக்கும்போது KH-22 அப்படிங்கிற ஒரு ராக்கெட், இந்த ராக்கெட்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கேரியர் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. பொதுவாக ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்குது பார்த்தீங்களா, விமானத்தை தாங்கி செல்லக்கூடிய கப்பல். ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விமானம் தாங்கி கப்பல் கடலில் வந்துட்டாலே எந்த நாட்டினுடைய விமானம் தாங்கி கப்பல் ஒரு கடலில் வந்துருச்சோ அந்த நாடு ஜெயிச்சிரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா விமானத்தை ரொம்ப சுலபமாக எதிரி நாட்டுக்குள்ளே அனுப்ப முடியும், எதிரி நாட்டுக்குள்ளே குண்டுகளை தூக்கி போட்டுட்டு நேராக இந்த ஏர்கிராஃப்ட் கேரியருக்குள்ளே வந்துட முடியும். ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு முன்னாடி 3 முக்கியமான வார் ஷிப் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படிங்கிறது ஒரு ராஜா மாதிரி அப்படியே வந்துட்டு இருக்கும். இதை அழிக்கணும்னா மிகப்பெரிய ஒரு மிசைலை உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவு. இந்த கனவுக்காக சோவியத் யூனியன் ரஷ்யாவால் உருவாக்கப்பட்டது தான் KH-22 அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு டன் வெயிட் இருக்கக்கூடிய இந்த ஒரு மிசைல் இல்லாட்டி இந்த ஒரு ராக்கெட் அப்படிங்கிறது அவங்களுடைய விமானத்திலேருந்து ஏவப்படும். ஸோ அந்த விமானத்திலேருந்து ஏவப்படக்கூடிய இந்த மிசைல் அப்படிங்கிறது கண்டிப்பாக பயங்கரமான ஸ்பீடில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிறுக்குத்தனமான மிசைல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது அக்யூரேட்டாக போய் ஒரு இடத்துல விழுமா அப்படின்னு கேட்டால் விழாது. அதுதான் இங்கே கிறுக்குத்தனமான மிசைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய அக்யூரசி ரொம்ப லோவாக இருந்தாலும் அதனுடைய வார்ஹெட் நியூக்ளியர் வார்ஹெட்டை கூட தாங்கி செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் இதனுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறதும் இதனுடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சோவியத் யூனியன் ரஷ்யாவாலேயே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான வெப்பன் தான் இந்த KH-22. இந்த KH-22ல் KH-22N அப்படிங்கிற இந்த ராக்கெட்டை தான் யார் இப்போ ஏவிக்கிட்டு இருக்காங்க? ரஷ்யா ஏவிட்டு இருக்காங்க. அப்படி ஏவுறதுக்கு காரணம் இருக்குது. இதை தடுப்பதற்கு எந்த விதமான மிசைல் சிஸ்டமும் யார்கிட்ட இல்லை, உக்ரைன்கிட்ட இல்லை.
பேட்ரியாட் 3 அப்படிங்கிற மிசைல் சிஸ்டத்தை வச்சு இதை தடுக்கலாம். ஆனால் பேட்ரியாட் மிசைல்ஸ் இன்னும் உக்ரைனை வந்து அடையலை. அதே மாதிரி PSA 3 அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா SAMPT அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த SAMPT இருந்தாலும் இதை அழிக்க முடியும், ஆனால் அந்த சிஸ்டமும் இப்போ உக்ரைன்கிட்ட கிடையாது. அதனால தான் உக்ரைனுடைய அஃபிஷியல் அங்கே இருக்கக்கூடிய ராணுவ ஜெனரல்ஸ் வந்து சொல்கிறாங்க, KH-22 ஏன் இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் தெரியலை. ஆனால் இதே மாதிரி நூற்றுக்கணக்கான KH-22 ரஷ்யாட்ட இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யாவினுடைய ஸ்ட்ராட்டஜி இங்கே ரொம்ப கிளியர். நீ என்ன பழைய வெப்பனை உக்ரைனுக்கு விற்று பணம் சம்பாதிச்சுட்டு இருக்க, நான் என்ன பழைய வெப்பனை உக்ரைனுக்கு எதிராக போராடி உக்ரைனுக்கு எதிராக போட்டு உன்னுடைய ஆயுதத்தை காலி பண்ணுறேன். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் ரஷ்யா இறங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த KH-22 அப்படிங்கிறத அவங்களுடைய விமானத்திலேருந்துலாம் இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பெரிய அளவில் அப்படியே உள்ளக்க போட்டுக்கிட்டே இருக்காங்களாம். எந்த விமானம்? Tu-22 M3 அப்படிங்கிற விமானம் தான். ஸோ இந்த வார் அப்படிங்கிற இந்த யுத்தம் நடக்கக்கூடிய இந்த இடத்துல Tu-22 M3 அப்படிங்கிற விமானம் வழியாக KH-22 வந்து விழும் அப்படின்னும் அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறது உக்ரைனுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ஸோ KH-22 மட்டும்தான் இவங்க இப்போதைக்கு புதுசாக பயன்படுத்திட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போது லைட் ஹெலிகாப்டரை இவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வியூகத்தில் தெளிவாக ஒரு காணொலியில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம ஹெலினா அப்படிங்கிற ஹெலிகாப்டர்லேருந்து ஏவக்கூடிய மிக முக்கியமான டேங்கை அழிக்கக்கூடிய ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம்ப்பா. இதே மாதிரி ரஷ்யா என்ன செய்வாங்க, அவங்களும் ஹெலிகாப்டரை களமிறக்குவாங்க அப்படின்னு சொன்னோம், நடந்துருச்சு. அந்த ஹெலிகாப்டர் டேங்குகளை அழிப்பதற்கான மிசைல்ஸ், அதுவும் புது ரக மிசைல்ஸை நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஐட்டம் 33 அப்படின்னு சொல்கிறாங்க. ஐட்டம் 33 அப்படி ஒரு மிசைலை யாருமே பார்த்ததே கிடையாது. இவ்வளோ நாள் யுத்தம் நடந்துட்டு இருக்குங்க. இந்த யுத்தத்தில் ஹைப்பர்சோனிக் மிசைலை கூட ரஷ்யா காண்பித்திருக்கிறார்கள் உலக நாடுகளுக்கு. ஆனால் இந்த ஐட்டம் 33 அப்படிங்கிறத காண்பிக்கவே இல்லை. LMUR அப்படிங்கிறது அந்த மிசைல் சிஸ்டத்தினுடைய பெயர். ஸோ இந்த LMUR அப்படிங்கிற இந்த மிசைல் எப்படி ஒரு ஹெலிகாப்டர் Mi-28NM அப்படிங்கிற அட்டாக் ஹெலிகாப்டர் வழியாக ஆன்டி ஆர்மர் மிசைலாக இங்கே வந்து விழுகுது. ஆன்டி ஆர்மர் மிசைல் அப்படிங்கிறதே ஒரு புதுசு. அந்த ஆன்டி ஆர்மர் மிசைல் அப்படிங்கிறத Mi-28NMக்குள்ளே வச்சு செலுத்துகிறாங்க அப்படிங்கிறது புதுசு. அது என்ன வெப்பன் அப்படிங்கிறதே தெரியாமல் இருப்பது அதை விட புதுசு. ஸோ இந்த மிசைலை இவங்க உள்ளே கொண்டு வந்துட்டாங்களா? இப்படி ஒரு மிசைலை போட்டு இப்போ தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்களா? நல்லா கவனிச்சு பாருங்க. உக்ரைன் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, டேங்குகள் வேணும். ஜெர்மனிட்ட போய் இன்னைக்கு ஜெர்மனி அமெரிக்கா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன் டேங்கை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன, உக்ரைனுக்கு டேங்கை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஜெர்மனிட்ட கேட்க, என்கிட்ட இல்லடா, என்கிட்ட இல்லை. லெப்பர்ட் அப்படிங்கிற இந்த டேங்க் இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியாது. லெப்பர்ட் டேங்க் உள்ளக்க வந்துருச்சுன்னா அவ்வளோதான். உக்ரைனுக்கு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் சைடு, ரஷ்யாவுக்கு நெகட்டிவ் சைடு. ஆனால் ரஷ்யாவினுடைய நெகட்டிவ் சைடு ஜெர்மனிக்கும் நெகட்டிவ், அது அவங்களுக்கு தெரியும். ரஷ்யாவை அடிக்கக்கூடாது. நேட்டோ ஏன் தோற்றுவிக்கப்பட்டது, ஜெர்மனியை அடிச்சு உள்ளக்க வைக்கிறது தான். ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளேயே ஜெர்மனி இருக்கணும், அதை பூசி மொழுகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேட்டோ உருவாக்கப்படுது. நேட்டோ அப்படிங்கிற நாட்டு வழியாக ஜெர்மனி அங்கே ஒரு சிறை கைதியாக மாற்றப்பட்டிருக்கிறது. நம்மளை விட்டு வெளியில் போயிடக்கூடாது ஜெர்மனி இந்த அளவுக்கு டிஃபென்ஸில் வெளியில் வந்துடக்கூடாது. அவங்களுடைய டெக்னாலஜி பெருசாக பேசப்படக்கூடாது. இது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய ஒரு சதி. அது அவங்களுக்கு தெரியும், ஜெர்மனிக்கு தெரியும், செகண்ட் வேர்ல்டு வாரை படித்த எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவை பகைக்கக்கூடாது. ஏன்னா Nord Stream 1 Nord Stream 2 அப்படிங்கிறது எல்லாமே ஜெர்மனி மற்றும் ரஷ்யாவினுடைய கூட்டு முயற்சி. பல பில்லியன் அமெரிக்க டாலர் ஜெர்மனி அங்கே என்ன வச்சுருக்காங்க, ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டிஃபென்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இல்லை, நேராக உக்ரைன் வந்து ஜெலன்ஸ்கி அவர்கள் நேரடியாக சொல்லுவார், ஜெர்மனி எங்களுக்கு உதவவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ காய் நகரத்தில் பாருங்களேன், டேங்கை கேட்டுட்டு இருந்தாங்க, உக்ரைன் டேங்கை கேட்டுட்டு இருந்தாங்க. KH-22 அப்படிங்கிற ராக்கெட்டை கொண்டு வந்துட்டாங்க. அது கூடவே இப்போ அட்டாக் ஹெலிகாப்டரை வச்சு ஆன்டி ஆர்மர் மிசைல்ஸை இங்கே ஏவ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆன்டி ஆர்மர் மிசைல் ஏவும் போது நேராக டேங்கையும் அழிச்சிட முடியுமே. ஹெலினா அப்படிங்கிற ஆன்டி டேங்க் மிசைல் சிஸ்டத்தை தான் நாம் டெஸ்ட் பண்ணோம். அதே மாதிரியான ஒரு மிசைல் சிஸ்டத்தை இப்போ யார் களமிறக்கியிருக்காங்க, ரஷ்யா களமிறக்கியிருக்காங்க. இவ்வளோதானாப்பா, இவ்வளோதான் ட்விஸ்ட் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அடுத்த ஒரு மெயின் ட்விஸ்ட் இருக்குது. எங்களுடைய பொசைடான் அப்படிங்கிற அந்த டோர்படோவை நாங்கள் எங்கே கொண்டு வர போகிறோம், எங்களுடைய கடற்படையில் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்ஸ்டாப்பபிள் அண்டர் வாட்டர் ட்ரோன். ஸோ இந்த பொசைடான் அப்படிங்கிற இந்த அண்டர் வாட்டர் ட்ரோன் அப்படிங்கிறது அன்ஸ்டாப்பபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அது மிகப்பெரிய அளவில் அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தெரியும். ரஷ்யா இதை சோதித்து பார்த்து விட்டார்கள் அப்படிங்கிறது தெரியும். கடற்பரப்புக்குள் எந்த கப்பல் வந்தாலும் சரி அதை அழிப்பதற்கான திறன் எங்ககிட்ட இருக்குடா அப்படின்னு சொல்லி கெத்தா இனி யாரால் சொல்ல முடியும், ரஷ்யாவால் சொல்ல முடியும். எங்களுடைய டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப ஸ்பீடாக டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். வேணும்னா எங்களுடைய கடற்படையில் இதை சேர்க்கலாம், சேர்க்காமல் இருக்கலாம், அது எங்களுடைய ஒரு முடிவு. இதுதான் ரஷ்யா சொல்லியிருக்கிற விஷயம். ஸோ 3 முக்கியமான மிசைல்ஸை உள்ளக்க கொண்டு வந்து உக்ரைனுடைய ஒட்டுமொத்தமான ஸ்ட்ராட்டஜியை தகர்ப்பதற்கான அத்தனை வழிமுறைகளையும் ஈஸியாக ரஷ்யா செஞ்சிட்ருக்காங்க. இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நாடு ஈரான் மட்டும்தான்.
ரஷ்யாட்ட ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னபோது ஈரானும் ரஷ்யாவும் மறுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு ஒரே வாரத்தில் 2 முறை ஈரானுடைய தலைவரும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களும் பேசியிருக்காங்க. இன்னைக்கு 2வது முறையாக பேசியிருக்காங்க இந்த வாரத்தில். ஏன் இந்த பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா, நம்ம சொன்ன மாதிரியே இவங்களுக்கு ஈரானுக்கு தேவையான நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அங்கே போகுது. அணு ஆயுதத்தை எப்படி தயாரிக்கிறது இதெல்லாம் அங்கே போகுது. எனக்கு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான ஸ்பேர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு வாடா அப்படின்னு சொல்லி ஈரான் இவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. அடுத்த இந்த வின்டர் முடிஞ்ச உடனே நிலப்பகுதியை பிடிப்பது தான் 2 பேருடைய மெயின் ஆம்பிஷன். கரெக்டா? இழந்த பகுதியை உக்ரைன் பிடிக்க நினைக்கும், நானும் மறுபடியும் புதுசாக கொஞ்சம் நிலப்பகுதியை பிடிக்கணும்டா, அப்போனா தான் பேச்சுவார்த்தையில் நான் பெருசாக நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் நினைப்பாங்க. நிலப்பகுதியை பிடிக்கணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி டேங்குகளை உள்ளே அனுப்பணும். பீரங்கிகள் எவ்வளோ அளவுக்கு முன்னாடி வருதோ அந்த நிலப்பகுதி அந்த நாட்டினுடையது. ஸோ பீரங்கிகள் தான் இங்கே மெயின் டாப்பிக்காக பார்த்துட்டு இருக்கும்போது பீரங்கிகளை அழிப்பதற்கு இதோ வந்துட்டேன்டா. ஆமாம், அது அக்யூரசி இல்லாதது தான், ஆனால் பீரங்கிகளை அழிப்பதற்கு அது போதும். அது கேரியர் கில்லர் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது பெரிய ஒரு விமானம் தாங்கி கப்பலையே அழிக்கக்கூடிய அந்த மிசைலால் 2 டேங்க் அழிக்க முடியாதா? ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதுவும் பழைய மிசைலை வச்சு, பழைய பேரிச்சம்பளத்துக்கு இரும்பு போட வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த மிசைலை வச்சு டேங்குக்கு ஆட்டம் காண்பிக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி தான் உலக நாடுகள் கொஞ்சம் வியப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. ஆன்டி ஆர்மர் மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது மோல்டோவா பயந்துட்டான். ஆஹா, காலம் மாறிடுச்சுடா, எனக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும்டா, எங்கள் நாட்டுக்கும் ஏதாவது விழுந்துற போதுரா அப்படின்னு சொல்லி இப்போ ரிக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. போலந்தெல்லாம் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, கடன் கொடுத்துட்டோமே, இனி இந்த கடனை எப்படி வாங்குறது, ஏதாவது பெரிய பிரச்சனையாக வந்துருமா, உலக நாடுகளை உதவுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் ஒரு $3 பில்லியன் அமெரிக்க டாலரை அமெரிக்கா உக்ரைனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, இன்னும் 2 வாரத்தில் அமெரிக்கா இன்னொரு பெரிய தொகையை கொடுக்க போகிறாங்களாம். நமக்கு கிடைச்சிருக்கிற ரகசிய ஒரு செய்தி. ஏன்னா பல உலக நாடுகள் உக்ரைனுக்கு உதவ மாட்டுக்காங்க, பணம் இல்லைப்பா, பணம் இல்லாமல் உக்ரைனால் போராட முடியுமா? ஸோ வேறு வழி இல்லாமல் அமெரிக்கா ஃபண்டை கொண்டு வராங்க. அமெரிக்கா ஃபண்டை கொண்டு வரும்போது அடுத்ததாக என்ன நடக்கும்? இங்கே நடக்கக்கூடியது மிசைல் உற்பத்தி அப்படிங்கிறது குறைப்பதற்கான வழிமுறைகளை மீண்டும் ரஷ்யா பார்க்கும். இப்போ நமக்கு தெரிஞ்ச KH-22 இதே மாதிரி இனிமேல் சோவியத் யூனியன் ரஷ்யா காலத்துக்கான மிசைல்ஸ் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாகம் 2ல் பார்க்கலாம். ஸோ 3 மிசைல் சிஸ்டத்தை பற்றி தான் பார்த்தோம். ஆனால் 3ம் இந்த போரினுடைய போக்கை மாற்றக்கூடிய விஷயங்கள். இதை ரஷ்யா எப்படி பயன்படுத்த போகிறாங்க, இதை தடுப்பதற்கு உக்ரைன் என்ன செய்ய போகிறாங்க, அமெரிக்காவினுடைய ரோல் என்ன, ஜெர்மனி என்ன செய்ய போகிறாங்க, போலந்து, மோல்டோவா, லாத்வியா, லித்துவேனியா போன்ற நாடுகள் எல்லாம் அவங்களுடைய நிலப்பரப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்னென்ன வழிமுறைகளில் ஈடுபட போகிறாங்க, ஐரோப்பிய ஒன்றியம் எப்படி இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து தப்பிக்க போகுது, வேறொரு பார்ட்டில் பார்த்துடலாமா? ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.